வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலா வாசிக்கலாமா? ரெடி? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. அல்லேலூயா. 7 சபைகளுக்கு ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அந்த 7 சபைகளில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப ஆண்டவர் எந்த குறையும் சொல்லாத ஒரு மேன்மையான சபையாக இந்த பிலதெல்பியா சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்ற 6 சபைகளுக்கும் சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு சிமர்னா சபைக்கும் ஆண்டவர் நல்ல காரியம். மற்ற சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில சபைகளை கடிந்து கொள்கிறார். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் ஆண்டவர் எந்த ஒரு குறையும் அவர்களிடத்திலே இல்லாதது போல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அந்த வசனத்தை அந்த பிலதெல்பியா சபை குறித்து படிக்கும்போது நமக்கு புரிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணுறாங்க. நல்ல ஜெபிக்கிற ஒரு கூட்டம், நல்ல ஆண்டவருக்காய் வைராக்கியம் எழும்புற கூட்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு. அப்போ நம்ம கிரீடத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கணும்னா, நம்ம கிரீடத்தை களமாண்டு போக, திருடி போக, இல்லைன்னா எடுத்துட்டு போக ஒரு பொல்லாத ஆவி சுற்றி சுற்றி வருது. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. கிரீடம்னா என்ன? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கிரீடம் சொன்னா அதிகாரம். கிரீடம் சொன்னா ஆவியில ஆண்டவர் கொடுக்கிற சில மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. சில அத்தாரிட்டி, சில அதிகாரங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆவியில சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அதுக்கு அடையாளமாய் சில கிரீடங்களை கொடுக்கிறார். அவர்கள் ஆவியில பலனடைய ஆண்டவர் சில கிரீடங்களை நமக்குடைய சிரசிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் மேலையும் நம்ம ஆவியில வளரும் பொழுது கர்த்தர் நம்மை நம்பி நம்ம மேல என்ன வைக்கிறார்னா ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம மேல ஒரு கிரீடத்தின் அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு அதிகாரம் நம்ம மேல இருக்கிறது, ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் நமக்குள்ள செயல்படுகிறது, நமக்குள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. இப்போ நம்முடைய எதிராளி, நம்முடைய சத்துரு சில மனிதர்களை கொண்டோ இல்லை நேரடியாகவோ சில பாடுகளை கொண்டோ அந்த கிரீடத்தை எடுக்க அவன் சுற்றி சுற்றி வருவான். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபை, நீ நல்ல சபை தான், நல்ல ஜெபிக்கிற சபை தான், நல்ல ஆவியில நிரம்புற சபை தான், ஆனா நான் சீக்கிரமா வரப்போறேன். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய வருகையோ இல்லை நம்முடைய மரணமோ எது முந்திக்கொள்ளும் நமக்கு தெரியாது. ஆனா பிலதெல்பியா சபையே, உனக்குள்ள கிரீடத்தை நீ விட்டுறாத. உங்களுக்குள்ள கிரீடத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பற்றி கொண்டிருங்க, அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கிரீடத்துக்கு மேல ஒருத்தனுக்கு கண்ணு இருக்கு. இந்த கிரீடத்துக்கு மேல ஒருத்தனுக்கு என்ன இருக்கு? ஏன் அவனுக்கு கண்ணு இருக்கு? ஆண்டவர் அவனுக்கு ஸ்தானமாக இப்ப நமக்கு தந்திருக்க, அவன் விரும்பின ஸ்தானமாக நமக்கு தந்திருக்க. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் எப்பா ஹல்லேலூயா. இந்த ஸ்தானத்தை ஒரு நாள் பிசாசு விரும்பினான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஸ்தானத்தை யார் விரும்பினது? பிசாசு விரும்பினான். நான் உன்னதமான தேவனுக்கு இணையாவேன் அவன் விரும்பினான். ஆனா அவனுக்கு கிடைக்கல. இப்போ அதை நமக்கு ஆண்டவர் நமக்கு தாரேன்னு சொல்றாரு. எனக்கு ஈக்குவலா உன்னை உட்கார வைப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? விடுவானா அவங்கள? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ பற்றி கொண்டிரு. உங்களுக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குன்னு சில நன்மைகள் இருக்கு. அதை தயவு செய்து விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் பாரத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. சுய பலத்தால் அல்ல, என்னுடைய திறமையினால், என்னுடைய சுய எண்ணத்தால், பலத்தால், பராக்கிரமத்தால் அல்லப்பா. என் கிரீடத்தை நான் இழந்து போகாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணுங்க பாப்பா ஒரு 2 நிமிஷம். நீர் என்ன நம்பி என் மேல ஒரு கிரீடத்தை வச்சு, எல்லாருக்கும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் கிடையாது, மற்ற சபைகளுக்கு இது கிடையாது. பிலதெல்பியா சபையே உனக்கு மட்டும்தான். ஏன்னா ஆண்டவர் உங்களை நம்புகிறார். இந்த கிரீடம் வாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணீங்க, எவ்வளவு உபவாசம் பண்ணீங்க, எவ்வளவு சபைக்கு ஓடி வந்தீங்க, எவ்வளவு ஆவியில் நிரம்பினீங்க, எவ்வளவு ஆண்டவருக்காய் பாடுகளை சகிச்சீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை நம்பி உங்க மேல ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். அதை விட்டுறாத, அதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கிரீடத்தை எடுக்க ஒரு சத்துரு அவன் என்ன பண்றானா, அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இதுல இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:8 பைபிள் இருந்தாலும் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிறைய பேருக்கு தெரிந்த வசனம் தான், நம்மள வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்பப்ப கைத்தட்டி எழுப்ப வேண்டியது. சரி, இப்ப பாருங்க, ரெண்டு வார்த்தையை நான் கலர் பண்ணியிருக்கிறேன். என்ன வார்த்தை சொல்லுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, இன்னொன்னு விழித்திருங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம மேல ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லா சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கல, பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான். சில பாடுகளை தாண்டினா தான் கிரீடம். சும்மா ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தோம், முங்கி தொட்டில் முங்கி எழுமணும்லாம் கிரீடம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ கஷ்டப்பட்டு இப்போ என்ன வாங்கியாச்சு? கிரீடத்தை வாங்கியாச்சு. உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, போராடி, சத்ருவோடு மனுஷனோடு என்னென்ன யுத்தம் பண்ணணுமோ டிசைனாக யுத்தம் பண்ணி கிரீடம் தலையில வச்சாச்சு. இப்போ ஒருத்தன் உங்களை சுத்தி வாரான். ஹல்லேலூயா. கிரீடம் உள்ளவங்களை சுத்துவான், கிரீடம் இல்லாதவங்களை சுத்த மாட்டான். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கிரீடம் உள்ளவர்களை சுத்துவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரீடம் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்வான்? சுத்துவான். இங்கே பேதுரு சொல்லுகிறார், அவன் சுத்தி சுத்தி வர்றான், நீ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. எப்படி இருங்க? சத்தம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஹல்லேலூயா. தெளிவுக்கு ஆப்போசிட் என்னது? தெளிவுக்கு ஆப்போசிட் என்னங்க? குழப்பம். தெளிவுக்கு ஆப்போசிட் என்னது? தெளிவா இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? குழம்பி போய் இருக்கிறான். ஹல்லேலூயா. குழம்பாதீங்க. இந்த குழப்பம் முதல்ல பாபிலோன்ல தான் ஆரம்பிச்சு. இந்த குழப்பம் முதல்ல எங்க ஆரம்பிச்சு?
பாபிலோன் உள்ள. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தரே அந்த குழப்பத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த நிலைமைக்கு அவங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. சரி, குழப்பம் ஏன் வந்து தெரியுமா? ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னார்? நீ பழுகி, நீ பெருகி, பூமி என்ன செய்யணும்? நிரப்பணும். இப்போ இங்கே ஒருத்தன் வாரான். அவங்க பேர் என்ன? அந்த பாபியல் கோபுரம் கட்டணும், பேர் மறந்து போச்சா? நிம்ரோத் வாரான். நிம்ரோத் என்ன பண்ணுறான்? வாரான். வந்துட்டு சொல்கிறான், சும்மா ஆண்டவர் பழுகி பெருகி நம்மளை பூமியை நிரப்ப சொல்லுவார். நம்மெல்லாம் அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருப்போம். சேர்ந்து என்ன செய்வோம்? ஒன்றா இருப்போம். நம்ம ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இவன் சொல்றது என்ன? நம்ம சேர்ந்து ஒன்றா இருப்போம், நம்ம ஒன்றா நிரப்பண்டா, நம்ம பரலோகம் தானே போனோம், நான் உங்களுக்கு கோபுரம் கட்டி தாரேன்னு நிம்ரோத்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் சொல்கிறான். ஆண்டவர் அங்கே ஒரு குழப்பத்தை கொடுக்குறார். அப்போ வசனத்தை கீழ்ப்படியாட்டா என்ன வரும்? குழப்பம் வரும். வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியல, பைபிள் ஒழுங்கா வாசிக்கல. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிற ஒழுங்கா? பைபிள் படிக்கிற ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நான் பைபிள் முடிக்கிறேன். முடிக்கிறீங்களா? தயவு செய்து 3 வருஷத்துக்கு ஒருக்காவது பைபிளை முடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டான்லி அப்படின்னு ஒரு ஐயா உண்டு. நல்ல பைபிள் செம்ம டீச்சர், ஆழமாக டீச் பண்ணுவார். அவர் அன்னைக்கு ஒரு இது போட்டிருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முட்டைக்கு வெள்ளைக்கருவில் சுவை கிடையாது அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. வசனம் இருக்கா? முட்டைக்கு வெள்ளைக்கருவில் என்ன கிடையாது? யோபுல வசனம் இருக்கு. முட்டைக்கு வெள்ளைக்கருவில் என்ன கிடையாது? சுவை கிடையாது. பைபிள் அப்படி வசனம் இருக்கு. உண்மைதான். நீங்கள் வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுங்க, ஏதாவது டேஸ்ட் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அதில் உப்பு போட்டால் தான் தவிர சும்மா வெள்ளைக்கருவை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, அதில் என்ன இருக்காது? சுவை இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மஞ்சள் கருவோட வெள்ளைக்கருவில் தான் சத்து அதிகம், புரோட்டீன் வேற என்ன எல்லாம் அதில் தான் அதிகம். ஸோ டேஸ்ட் இல்லை அப்படின்றனால அதை ஒதுக்க முடியுமா? சொல்லுங்க. டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி வெள்ளைக்கரு ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியாது. ஏன்னா அதில் தான் சத்து அதிகம். பைபிள் வாசிக்கும் போது எல்லா பகுதியும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ஆனால் அது ஒதுக்க முடியாது. ஏன்னா அதில் தான் நிறைய சத்து இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு வேண்டிய சத்து அங்கே தான். ஹல்லேலூயா. முட்டையின் வெள்ளைக்கருவில் டேஸ்ட்டு இருக்காதது போல பைபிள் வாசிக்கும் போது எல்லாம் புரியாட்டாலும் அந்த பகுதியை நம்ம வாசி தான் ஆகணும். ஏன்னா அதில் தான் நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அதனுடைய சத்தியம் நமக்கு என்ன பண்ணும்? புரியும். அப்போ வசனத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியலை, வசனத்தை ஒழுங்கா வாசிக்கல, வசனத்தால் தன்னை நிரப்பல்ல, ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டில்லை அப்படின்னா தானா என்ன வரும்னா குழப்பம் வரும். நீங்க 2 விஷயத்துல ரொம்ப அதிகமா நிரப்பப்பட்டிருக்கணும். ஒன்னு வசனத்தால, இன்னொன்னு ஆவியினால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி நிரம்புறது? வசனத்தால், ஆவியினால. நீங்க பைபிள் படிக்கிறீங்க பாருங்க, நீங்க பைபிள் படிச்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசும். அப்போ அந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபித்து ஆவியில நிரம்பணும் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணோம்? பைபிளை வாசி. இப்படி நீங்கள் படிச்சுட்டே இருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பைபிள். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை சும்மா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே படுத்து அப்படி பைபிள் படிப்போம் அப்படின்னா அப்படியே நமக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் வாசிக்கிற ஒரு பகுதியோடு ஏசப்பா உங்களோட பேசினார்னா நீங்கள் அதை வச்சு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படுவீங்க. திரும்ப அடுத்த பகுதி வாசிக்கணும். இப்படியே நீங்கள் வாசித்து வசனத்தால் ஆவியினால் உங்களை நிரப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்தாலும் ஆவியினாலும் நிரப்பாட்டா நமக்குள்ள என்ன இருக்காது? தெளிவு இருக்காது, குழப்பம் இருக்கும். 2வது அதில் ஒரு கிரீன் கலரில் போட்டிருக்கேன், அது என்ன சொல்லுது? விழித்திருங்கள். என்ன பண்ணுது? விழித்திருங்கள். அப்போ ஜெபிக்கணும். விழித்திருக்கணும் அப்படின்னால என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ 3 விஷயத்தால் நீங்க நிரப்பணும். சொல்லுங்க. வசனத்தால், சொல்லுங்க. வசனத்தால், ஆவியினால், ஜெப தாகத்தால். ஜெப தாக. எப்போ டைம் கிடைக்கும் ஜெபிக்கணுங்கிற ஜெப தாகத்தால் நீங்க நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா உங்க கிரீடத்தை நீங்க
காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த சுற்றி சுற்றி வருகிற இந்த பிசாசை கண்டுகொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், நீங்க விழித்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிசாசு உங்களை சுற்றி வருகிறான். அவன் என்ன பண்றான்னா, உங்க கிரீடத்தை என்ன பண்றான்? எடுக்க வர்றான். உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு, பழைய பாவத்துக்கு, பழைய அசுத்தத்துக்கு, பழைய சேற்றுக்குள்ள அந்த கிரீடத்தை எடுக்க என்னெல்லாம் முயற்சி பண்ணுமோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. முதல்ல அந்த எல்லோ கலர்ல கலர் பண்ணியிருக்கேன் பாருங்க, அது என்னது சொல்லுங்க? கெர்ச்சிக்கிற சிங்கம். ஒரு சிங்கம் பசியா இருக்கு, எலும்பு தோலுமா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த சிங்கத்தால் கெர்ச்சிக்க முடியாது. அப்போ பிசாசு கெர்ச்சிக்குது. அந்த மிருகம் கெர்ச்சிக்குதுன்னா அது என்ன? அது எப்படிப்பட்ட மிருகம்? ஸ்ட்ராங்கான ஒரு மிருகம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மிருகம்? அது பலன் உள்ளது. அப்போ நீங்க அதை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ரெண்டாவது, சிங்கம் கிடையாது, சிங்கம் போல. ஹல்லேலூயா. ஏன் சிங்கம் போல? அவன் ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இருக்கான், ஆனா சிங்கத்தை மாதிரி ஒரு வேஷம் போடுறான். ஏன் சிங்கம் மாதிரி வேஷம் போடுறான் சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்க வெளிப்பாட சொல்லுங்க, அது நல்லா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம்ல. சிங்கம் போல அவன் ஏன் வேஷம் போடுறான்? வேஷம் போடுறான்னா நீங்களே சொல்லிருங்க. அப்ப ஏன் வேஷம் போடுறான்னா, நீங்க சிங்கம், நீங்க யாரு? சிங்கம் நல்லா தூங்குது அடுதுண்ணா. நீங்க யாருங்க? சரி, அதுக்கு ஏற்றிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ஏசப்பா யாரு? யூத ராஜ சிங்கம். சிங்கம் எங்கேயாவது கழுத குட்டி போடுமா? சிங்கம் ஏதாவது குதிரை குட்டி போடுமா? சிங்கம் நாய் குட்டி போடுமா? சிங்கம் என்ன குட்டி தான் போடும். ஏன் சிங்கம் குட்டி போடுது? ஏன்னா சிங்கத்துக்கு ரத்தத்தில் என்ன இருக்கு? இன்னொரு சிங்கம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு தரும்போது நான் ரொம்ப நேரம் ஆவியில நிரம்பினேன். நீங்க இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, சிங்கத்துக்கு டிஎன்ஏ என்ன இருக்கு? இன்னொரு சிங்கம் இருக்கு. அதனாலதான் அது சிங்க குட்டி, அது நாய்க்குட்டி போடாது, அது கழுத குட்டி போடாது. சிங்கத்துக்கு ரத்தத்தில் என்ன இருக்கு? இன்னொரு சிங்கம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவின் ரத்தத்தால் பிறந்தவர்கள், இயேசுவின் சிலுவை ரத்தத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நீங்க சிங்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க ஏன் சத்தம் போடுறாங்க? இன்னைக்கு நிறைய கூட்டம். ஹல்லேலூயா. ஏன் சத்தம் போடுறாங்க? பாஸ்டர் சும்மா இருந்தாலே ஏன் ஆவியில நிரம்பி சத்தம் போடுறீங்க? அமைதியா நடத்துங்க. சாஃப்டா மியூசிக் போட்டு எப்படி நடத்துங்க? அமைதியா நடத்துங்க. அமைதியா நடத்தினா கழுத இல்லை, நான் சிங்கம். ஹல்லேலூயா. சிங்கம் எப்படி சத்தம் போடும்? சிங்கம் மகந்திடியா தலராகாரா. இதுதான் சிங்கத்துக்கு அழகு. ஐயா, நீங்க இப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி நான் பிரசங்கம் பண்ண? கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு அழகு என்ன? சிங்கத்துக்கு அழகு என்ன? ஒரு கர்ச்சனை பண்ணும், அதுதான் அதுக்கு அழகு. பெந்தேகோஸ்தேக்காரன் சிங்கம் கத்துனாதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஹல்லேலூயா. ரீமா லா கந்தாரா ஷிகாதாரா. கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க. மிகந்துடா ஹந்தாலாரா கேட்டேரே ரீவிரியா குடமதியா துலரக்கதாலாரா. உன்னி சிங்கம். சிங்கத்துக்கு அழகு என்னது? கர்ச்சிக்கிறது. அப்போ ஏசப்பா நீங்க கர்ச்சிக்க நீங்க ஆவியில நிரம்ப நிரம்ப நீங்க சத்தம் போட ஏசு உங்களை பார்த்து என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு அவர் சந்தோஷப்படுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அது செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
அப்போ நீங்க இயேசுவாகிய யூத ராஜ சிங்கத்தின் இரத்தத்துல பிறந்தவங்க. அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நம்ம புசிக்கிறோம். நம்ம சிங்கம். ஹல்லேலூயா. இந்த நரிகளுக்கு பயப்படக்கூடாது. இந்த குள்ள நரிகள் ஆவிகளுக்கு பயப்படக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி நீ கர்ஜித்தாயானால் இந்த நரியெல்லாம் ஓடிரும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்குள்ள பெந்தேகோஸ்தே சிங்கங்கள் அப்படியே உறங்குகிற சிங்கமா, வாய் கட்டப்பட்ட சிங்கமா, சோர்ந்து ஏசப்பா உங்களை பார்த்து எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? ஐயோ நான் சிங்கம், என் பிள்ளை கர்ச்சிக்காம இருக்க. ஹல்லேலூயா. காலையில் எழும்பி கர்ச்சிங்க, சத்தமாய் ஜோபிங்க. ஹல்லேலூயா. ஆவியில நிரம்புங்க. சிங்கத்துக்கு அழகே கர்ச்சனை தாங்க. அது கர்ச்சிதான் எவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க தெரியுமா? நீங்க பார்த்துருக்கீங்களா சிங்கம் கர்ச்சிக்கும் போது? இந்த வண்டலூர்லாம் பார்க்காதீங்க, அது செத்த சிங்கமா இருக்கு. காட்டுல போய் பாருங்க, அப்படி கரிச்சு முடியெல்லாம் அதுக்கு ஆடும் கரிச்சிக்கும் போது. ஒரு 8 கிலோமீட்டருக்கு அதுக்கு சத்தம் கேட்குமா சிங்கம் கரிச்சிக்கும் போது. ஹல்லேலூயா. அப்போ இங்க இருந்து கரிச்சிதா ராமதண்டலம் குலுங்கும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இந்த 8 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஆவிகள் அப்படியே அலறி ஓடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நான் பைக் எடுத்துட்டு இந்த திருவள்ளூர் சுத்தி 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 நான் ஜோம் பண்ண ஆவியில நிரம்புவேன். ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஆவிகள் நடுங்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா சிங்கத்துக்கு அழகே கர்ஜிக்கிறது தான். ரீமா ஷஹடா தியான்தாலா. ஹல்லேலூயா. அப்போ சிங்கத்தை போல பிசாசு வாரானா அப்படின்னா அவன் சிங்கம் கிடையாது, அது ஒரு நெறி. அது என்னது? ஒரு தந்திரமான நெறி. அது என்ன பண்ணுது? சிங்கம் மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு நான் உன் கூட தான் இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கெல்லாம் உன்னை பிடிக்காது, ஆனால் எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும்னு உங்களை வஞ்சிக்கும். அதான் பேதுரு எழுதுறார், சிங்கத்தை போல. ஹல்லேலூயா. நான் உன் பக்கத்தில் உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தாரேன். உன் ஆசையை நிறைவேற்றுறேன், உன் இச்சையை நிறைவேற்றுறேன், உன் வாஞ்சையை நிறைவேற்றுறேன், என்ன கேட்டாலும் உனக்கு தாரேன், நீ என்ன மட்டும் வணங்கு, எனக்கு பிள்ளையா மட்டும் இருன்னு உங்களை சுற்றி சுற்றி வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்மளை சுற்றி வருகிற ஒரு சிங்கம் போன்ற ஒரு மிருகம். முதல்ல நான் சொன்னேன் அது பெலன் உள்ளது. சத்தமா சொல்லுங்க. முதல்ல அது என்னது? பெலன். ரெண்டாவது தந்திரம் உள்ளது. ரெண்டாவது என்னது? தந்திரம் உள்ளது. தந்திரம் உள்ளது. மூணாவது ஓய்வெடுக்காத ஒரு மிருகம். அந்த பச்சை கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, இல்லை டிவியில பாருங்க, சுற்றி வருகிறான். ஓய்வெடுக்காத ஒரு மிருகம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பெலன் உள்ள, அந்த டிவியை பார்த்து சொல்லுங்க, பெலன் உள்ள, தந்திரம் உள்ள, ஓய்வெடுக்காத ஒரு மிருகம் உங்களுடைய அதிகாரத்தை, உங்க கிரீடத்தை எடுக்க சுத்தி வருது. ஹல்லேலூயா. நமக்கு நம்ம கிரீடத்தின் வேல்யூ தெரியுதோ இல்லையோ, நமக்கு இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் வேல்யூ தெரியுதோ இல்லையோ, நமக்கு ஆவியில நிரம்புதனுடைய வேல்யூ தெரியுதோ இல்லையோ, நமக்கு இந்த வசனத்தினுடைய மதிப்பு தெரியுதோ இல்லையோ, அந்த மிருகத்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு அந்த வசனத்தை வச்சுதானே அவனை நசுக்குனாரு, அவனை துரத்துனாரு. இப்போ அவனுக்கு இயேசுக்கு குட்டி, ஒரு சிங்க குட்டி, அதே மாதிரி வசனத்தை எடுத்துட்டு வர விடுவானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சிங்கங்களே கர்ஜிக்கிறத விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆவியில நிரம்புறது என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் கர்ஜிப்பான், அவனுக்கு பலன் இருக்கிறது மாதிரி காட்டுவான். ஆனா இந்த அம்மாக்குள்ள இருக்கிற இந்த ஆவியின் பலத்தோட அவனால் போட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. அவன் பலன் உள்ளவதான், நம்ம மாம்சத்துல பலவீனமானவதான். ஆனா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது பலன் உள்ளது. ஹல்லேலூயா. அவன் தந்திரம் உள்ளவன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவன் ஓய்வெடுக்காம சுற்றி சுற்றி வருகிறான். நமக்குள்ள இருக்கிற தேவன் அவனை விட சுறுசுறுப்பாய் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிரீடத்தை நான் காத்துக்கொள்ளணும்.
இந்த சிங்கத்தை நான் போன்று இருக்கிற இந்த மிருகத்தை நான் வீழ்த்தணும். அப்படிதானே? ஹல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கூட அப்படியே நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த கிரீடம் யாருக்கும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஈஸியா கிடைக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம், நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நிறைய பாடுகளை சகிச்சு, நிறைய சமுத்திரத்தை தாண்டி, அக்கினியை தாண்டி, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்ம மேல ஒரு கிரீடத்தை, ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு வச்சிருக்கிறார்? நம்ம ஊழியம் செய்வோன்னு, நம்ம 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவோன்னு அந்த அதிகாரத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம அந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஊழியம் செய்வோம் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இந்த கிரீடத்தை இவனுக்கு எடுக்கணும். ஏன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ் ஆகும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மண்ணான மனுஷனுக்கு கொடுத்து இவனுக்கு இப்போ இந்த கிரீடத்தை எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவன் மிகுந்த தந்திரமாய், அவன் ரொம்ப ரகசியமாய், பலனாக அவன் என்ன பண்றான்? ஓய்வெடுக்காம முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். இப்போ இவனை நம்ம ஜெயம் எடுத்து இந்த கிரீடத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். என்ன செய்யலாம்னு ஒரு 2 விஷயம் தான் பேசுவேன். 2 சப்ஜெக்ட் தான். ஆனால் அது கீழே நிறைய இது பாயிண்ட்ஸ் வரும். நான் உங்களுக்கு டைமுக்குள்ள முடிச்சிருவேன். முதல் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை, வசனம் பைபிள் இல்லாதவங்க அந்த வசனத்தை ஆழமா கவனிங்க. பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, பைபிள் இல்லாதவங்க, பைபிள் இருக்கிறவங்க வசனத்தை பாருங்க. இந்த வசனம் தான் இப்போ நம்ம வாசிச்சோம். அதில் 2 விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்தின, அதை நான் கலர் பண்ணியிருக்கிறேன். 1, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 1 என்னதுங்க? இல்லை, இந்த டிவி பாருங்க. எத்தனை நாள்? 10 நாள். ஹல்லேலூயா. இங்க போற 2 நிமிஷம் வா. உன்னை வச்சு ஒரு ஊழியம் இருக்கு, அதை நான் கூப்பிட்டேன். 2 நிமிஷம் தந்துறேன்னு ஒரு வேலை இருக்கு. 10 நாள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க இப்ப போறீங்க பாருங்க உபத்திரம். இது ரொம்ப நாள் கிடையாது. இது ஒரு சீசன். இது என்னதுங்க? இப்போ நமக்கு என்ன சீசன் தெரியல. பாலையில் மல்லடிக்கு மழை சீசன்ல என்ன பெய்யும்? மழை பெய்யும். 365 நாள் மழை பெஞ்சிட்டா இருக்கும். 365 நாள் பனி பெஞ்சிட்டா இருக்கும். அது ஒரு சீசன். அதனால நீங்க பயப்படாது. இப்போ நீங்க போறீங்க பாருங்க உபத்திரவம். கர்த்தருடைய ஆவியானவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு சீசன். இது கொஞ்ச நாளைக்கு, 10 நாளோ 15 நாளோ 10 மாசமோ, கொஞ்சம் சீசன், அவ்வளோதான். இது நிரந்தரமா நீங்க தேவராஜ்யம் போறவரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வராது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10 நாள் உங்களை சோதிக்கிறது பிசாசா இருந்தாலும், உங்களை சோதிக்கிறது சிங்கம் போல வேஷம் போட்ட ஒரு மிருகமா இருந்தாலும், அந்த லிமிட் தாண்டி அவனால் செய்ய முடியாது, சோதிக்க முடியும். ஏன்னா லிமிட்டை வச்சது சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. பிசாசானவன் உங்களில் சிலரை எவ்வளவு நாள் போடுவான்? 10 நாள். அந்த லிமிட்டை வச்சது யாரு? கர்த்தர். சோதனை பிசாசை தந்தாலும் சோதனையின் அளவை வைக்கிறது தேவனாகும். அவரை தாண்டி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை சோதிக்க ஒப்பு கொடுப்பார் பிசாசிட்ட. ஆனால் சொல்லுவா, என் பிள்ளைக்கு இவ்வளோ லிமிட்டு தான் நீ தொடணும். அதுக்கு மேலே அவன் தலையிலன்னு தண்ணி குடித்தாலும் அவனால் தொட முடியாது. 11ஆவது நாள் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களை நம்புறார், உங்களை பிளைனா நம்புறார். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை 10 நாள் சிறையில் தாக்கு பிடிக்கணும், அவர் என்ன பண்றாருங்க? உங்களை நம்புறாரு. கரை முடித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கவனிங்க. நீ என்ன செய்?
அது சோப்பா போட்டிருக்க வாசிங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் எப்படி இரு? நான் சொல்றேன், கிரீடத்தை ஜெயிக்கணும்னா, கிரீடத்தை காத்து கொள்ளணும்னா, பற்றி கொள்ளணும்னா, பாடுகள்ல உண்மையா இரு. பாடுகளை சகிக்கன்னு சொல்ற மாட்டேன், பாடுகள் எப்படி இருங்க. சரி, இப்போ ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாடுகள்ல எப்படி உண்மையா இருக்கிறது. நீங்க 3 வாரீங்களா? 3 வாலி பிள்ளைங்க வாங்க. சூர்யா, துஷன், மணி வாங்கம்மா. ஏட்டே அது காசு இருக்கண்ணா. இப்போ இதில் நோட்டு இருக்கு, அதாவது காசு நோட்டு ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா போதும், திரும்ப தந்துடுவோம். காணிக்கலாம் இல்லை, ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு தான். வாங்க. ஐயா வராங்க. தேங்க்யூ. வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. வரிசையாக நில்லுங்கம்மா. இந்த கேமராவில் பார்க்குற சிலவங்க சொல்கிறேன், ஐயா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற கேமராவில் தெரிய மாட்டேங்கி, எங்களுக்கு காட்டுங்க, அதனால் இங்கே வந்துருங்க. வாங்க. ஒரு 100 ரூபா இருக்கா ஏட்டையாது? பாடுகளில் உண்மையாக இருக்கிறதுனா என்னன்னு நான் உங்களுக்கு அப்போதைக்கு சொல்லித்தார். சரி, 200 ரூபா. சரி, இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிடுங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன். நான் ஏசப்பான்னு வச்சுக்கிடுங்க. உண்மையாக உதாரணமாக என்ன செய்யுங்க, ஏசப்பா. இப்போ இவங்க 3 பேரும் 3 விதமான நபர்கள், சபையில் ஆராதிக்கிற 3 விதமான ஆட்கள். இப்போ ஒரு ஆளை கூப்பிடுறாரு. ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு இந்தா இதை வச்சுக்கணும், இந்த காசுக்கு நீ உண்மையாக இருக்கணும். நான் 10 நாள் இல்லைன்னா 15 நாள் இல்லைன்னா 2 மாதம் இல்லைன்னா 1 மாதம் எத்தனை 1 வருஷம் ஆனாலும் திரும்பி வந்து நான் இதை கேட்பேன். அப்போ நீ எப்படி இருக்கணும், இந்த காசுக்கு எப்படி இருக்கணும். இப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கேன், வச்சுக்கோ எவ்வளோ கொடுத்துருக்குறேன், 200 ரூபா கொடுத்து. எவ்வளோ கொடுத்துருக்குறேன், அவனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தப்போ ஒரு 200 ரூபா கொடுத்து, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுக்கு கடைசியில் அவனை உண்மையாக இருக்க சொல்கிறேன். எப்படி இருக்க சொல்கிறேன். சரி, இப்போ நீ வா. இவன்ட்டு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். இவன்ட்டு இடம் கொடுக்குறேன், 100 ரூபா கொடுத்து நீ எப்படி இருக்கணும், நான் திரும்ப வந்து கேட்பேன், இந்த காசுக்கு நீ என்ன செய்யணும், உண்மையாக. இது வீணா செலவு பண்ணக்கூடாது, வீணா முட்டாய் வாங்கி திங்கக்கூடாது. நான் திரும்ப வந்து கேட்பேன். ஒன்றும் பிரயோஜனமாக செலவு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பத்திரமா வச்சுக்கணும். இதுக்கு உண்மையாக இருக்கணும். நீ வா. இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கொடுக்கவும் மாட்டேன். என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ உண்மையாக இருக்கணும். ஒன்று உனக்கு நான் தரமாட்டேன், ஆனால் நீ எப்படி இருக்கணும், கையை நீட்டுங்க, அந்த கையை நீட்டுங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஆனால் உண்மையாக இருக்கணும். இது எப்படி லாஜிக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் லாஜிக் இருக்கு. 200 ரூபா கொடுத்து உண்மையாக இருக்கணும், அதில் என்ன இருக்கு, லாஜிக்கு இருக்கு. 100 ரூபா கொடுத்து உண்மையாக இரு அப்படின்னா லாஜிக். ஒன்றுமே கொடுக்காம உண்மையாக இருன்னு அது என்ன லாஜிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இப்படி தான், நான் சில நன்மைகளை உங்களுக்கு தடுத்து, சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தராமல், சில ஆசீர்வாதத்தின் வாசலில் உங்களுக்கு அடைச்சி, உங்களை பாடுகளில் கொண்டு போய் இவங்ககிட்ட என்ன உண்மை எதிர்பார்த்தாரோ அதே உண்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். இதான் பாடுகளில் உண்மையா. ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏசப்பா நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க, நீங்கள் ரொம்ப குவைட்டாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க, நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன், இனி எனக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். பாடுகளில் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. இவங்க 3 பேரும் என்னுடைய இயேசுவுக்கு வேலைக்காரங்க. 3 பேரும் யார், இயேசுவுக்கு வேலைக்காரங்க, ஊழியம் செய்கிறாங்க. வைங்க, இவங்க கிட்ட சில விஷயத்தை கொடுத்து உண்மையாக இருக்க சொல்கிறாரு. அவங்க கிட்ட சில விஷயத்தை கொடுத்து உண்மையாக இருக்க சொல்கிறாரு. இங்கே ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு ஒன்றுமே கொடுக்கல, ஆனால் நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, எனக்கு உண்மையாக இருக்கணும், நான் திரும்பி வருவேன், நீ என்னட்ட எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கொடுத்து உண்மையாக இருக்கிறது கஷ்டம்தான், கொடுக்காம உண்மையாக இருக்கிறது அதை விட கஷ்டம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்தும் சோதிப்பார், கொடுக்காமலையும் சோதிப்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் சில இல்லாமைகள் வருகிறது.
அது தரித்திர ஆவிலாம் கிடையாதுங்க. கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். எப்படி நிற்பான் இவன், எப்படி போவோம் வண்டி அப்படின்னு. தேங்க்யூ. இந்த காசை அவியம் மட்டும் கொடுத்துருங்க. அந்த காசை அவியம் அவங்கள்ட்ட. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பாடுகள் எப்படி இருக்கணும்? பாடுகள் உண்மையா இருக்கணும். என்ன தெரியுமா? நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே நமக்கு சில நேரம் நம்மகிட்ட இருக்கும். நமக்கு என்ன தோணுனா, ஏசப்பா எனக்கு எந்த கிருபையும் நீ தரலையா, எந்த வரமும் தரலையா, எந்த ஆசீர்வாதம் எனக்கு தரலையா அப்படின்னு நமக்கு தோணுகிற அளவுக்கு பாடுகள் நம்ம வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் பாடுகளில் உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாரும். ஷீஃப்ரமா டியா கோட்டலரா கந்தடரா ஷிகடா தீரமா தனகந்த. கேளுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா நீர் எனக்கு எதுவுமே தராதது போல என் வாழ்க்கை இருந்தாலும், என் வாழ்க்கையில் நீர் ஒன்றுமே செய்யாமல் மௌனமாக இருக்கிறது போல எனக்கு தெரிஞ்சாலும், ஆனால் நீர் மௌனமாக இல்லை, நீர் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீர். எனக்கு அப்படி தோணுனாலும் இந்த பாடுகளில் நான் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏசப்பா நம்மகிட்ட பாடுகளை, ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இது எவ்வளோ நாள் தான்? ஒரு சீசன். ஹல்லேலூயா. இது கொஞ்ச நாள் தான். ஆனால் உண்மையாக நம்ம இல்லாமல் இருந்துட்டோம், நமக்கு கிரீடத்தை நம்ம இழப்போம். இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் தந்ததுக்கான நோக்கமும் ஆசீர்வாதத்தையும் நம்ம இழப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா உங்களுக்கு சில பாடுகளை தர்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. அதை வச்சுட்டு தான் தர்றாரு. ஒரு தேவ ஊழியர் சொன்னார், எனக்கு பாடு வந்தாலே நான் குஷி ஆயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா எப்போ இது முடியும், ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கலான்னு ரொம்ப குஷி ஆயிடுவாராம். ஹல்லேலூயா. அப்படியே அவருக்கு ஜெபமே டான்ஸ் ஆடி ஜெபம் பண்ண வரான் ஆண்டவர்கிட்ட, ஆவியில் நிரம்ப வரான். ஏன்னா பாடு வந்தாச்சு, இனி எப்போ முடியும், எத்தனை நாளில் முடியும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஹல்லேலூயா. பாடு இல்லாட்டா உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பாடு இருந்தா ஆடி ஆடி ஜெபம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவி, ஆரோக்கியமான கிறிஸ்தவ ஜீவி. பாடு வந்தோன்னே ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறதெல்லாம் அதெல்லாம் அவுட்டேட்டட். அவங்கள நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாடுகளில் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் கூட ஆண்டவர் நம்மகிட்ட இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் ஒருவேளை இந்த செய்தி வெளியே வரும்பொழுது ஊழியம் செய்கிறவங்க இதை நீங்கள் கவனிப்பீங்க, இல்லைன்னா பார்ப்பீங்க. நிறைய நேரங்களில் ஊழியங்களில் நம்ம பிரகாசிக்க முடியாமல், நீங்களும் ஊழியங்களில் செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் நம்ம எப்போ தெரியுமா அதிகமாக ஜெபம் பண்ணுவோம்? எப்போ அதிகமாக நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, 10,000 பேர் கூடுவாங்கன்னா நம்ம ஆட்கள் 10 நாள் உபவாசம் போடுவான், முட்டை போட்டு தைப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையை சொல்லட்டா, ஊழியக்காரங்க ஒரு இதை கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை நான் என் நாவலை வச்சதுனால நான் சொல்கிறேன். ஏன் ஜெபம் பண்ணுறோன்னா, ஒன்று ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த இந்த கூட்டத்துக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம போய் நின்று கேவலப்பட்டுறக்கூடாதேன்னு. உண்மை அதுதான். ஹல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு கூட்டம் வந்தால், இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்தால் மட்டும் ஜெபம் பண்ணப்படாது, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒன்றுமே நமக்கு தராமல் வறட்சியாக வச்சுக்காரா, அப்பவும் முட்டியை தேய்க்க முடியுதா உபவாசத்தில், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. 10 பேர் தானே வருவாங்க, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாதா? 2 பேர் தானே வருவாங்க, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாதா? இப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஊழியங்கள் வளராமல்
ஊழியத்தில் வளர முடியாமல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஊழியம் இல்லா காலத்திலும் நமக்கு ஜெபிக்க முடியும். ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிற வைக்கிற டைமில் அதிகமாக நம்ம ஜெபிக்க வைக்கணும். நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஆனால் அப்போ அவருக்கு எந்த ஊழியமும் இருக்காது. ஆனால் டெய்லி என்ன பண்ணிடுவார்? ஆமாம், பிரசங்கம் பண்ண ஆட்களே சில நேரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணாது. டெய்லி 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி வசனத்தை வாசித்து நல்லா ஒரு கூட்டத்துக்கு ரெடி ஆகிடுவார். நீட்டாக ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணி நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன ஊழியங்கள், அந்தந்த விசேஷ ஊழியம் போய் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஆண்டவர் ரொம்ப நாள் இப்படி காக்க வச்சார். ரொம்ப நாள் 6 மணி நேரம் ஜெபம். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அசிஸ்டண்டாக போயிருக்காரு. வேற ஒரு பாஸ்டரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் கெஸ்ட்டு தான், அவங்க பிரசங்கியார் கிடையாது. அவங்களும் அந்த பாஸ்டருக்கு இவர் அசிஸ்டண்ட். போய் தூக்கிட்டு போறாரு முன்னாடி. உட்கார்ந்தாச்சு. சரி, செய்தி ஆரம்பிக்க போது அப்போ இந்த பிரசங்கியார், இந்த கெஸ்ட் சொல்றாரு, இந்த பையன் நல்லா பாடுவாங்க, பாட வைங்க. அப்படியா, சரி, செய்திக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பாடுவார், நம்ம எல்லாம் கைத்தட்டி பாடுவோன்னு. இந்த ஊழியக்காரன் யார், இந்த 6 மணி நேரம் டெய்லியும் ஜெபம் பண்ணார், இவரை கூப்பிட்டாச்சு. நான் சொல்றேன், பாடுகள், துன்பங்கள், வறட்சி நாட்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லைன்னா நாளைக்கு ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு, அப்போ ஜெபிக்கப்படாது. அப்போ வந்தாச்சு. இவர் நின்று கர்த்தர் கரம் என் மேலங்க, ஹல்லேலூயா, இந்த பாட்டை பாடினார். அவர் சொல்கிறார், 3வது வரி 4வது வரி பாடும் பொழுது அந்த சபையில் இருக்கிற 90% ஆட்கள் ஆவியில் நிரம்பினார். அடுத்த வரி பாடும்போது 100% ஒரு மாஸ் டெலிவரி. அன்னைக்கு ஒரு 10-15 பெண்கள், ஆண்கள் ஆவி, பசுத்த ஆவி அலக்களிக்கப்பட்டு முன்னாடி சர்ப்பத்தை போல நெளிகிறதும் ஆடுறதும் அலற. இருக்கிற ஊழியக்காரங்க 4 பேர் தான். எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்றது? 3 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க ஆடுறது 15-20 பிசாசு ஆடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹல்லேலூயா. அவராலே அவரை நம்ப முடியல. இது நான் பாடும்போதே நடக்குது. கொடுத்த வாய்ப்பு வைப்போம். பாட்டுக்கு முன்னாடி செய்திக்கு முன்னாடி 5 நிமிஷம். ஹல்லேலூயா. பாடுகளில் உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கணம் இதுதான். ஹல்லேலூயா. பாடு இருக்கு, அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், அப்புறம் நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு வீடு வரட்டும், அந்த வீட்டில் நான் ஒரு பிரேயர் ஹால் வச்சு அப்புறம் ஜெபம் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் வீடும் வராது, பிரேயர் ஹாலும் வராது. நிறைய ஆட்களுக்கு இப்படிதான். ஏன் சர்ச்சுக்கு வரல? அது ஆண்டவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறேன், அது நடந்த பிறகு நான் வருவேன். நீ வராத, டிமாண்ட் நடக்காது, நீ வரவும் செய்யாது. அது தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை நான் வைத்திருக்கிறேன், அது நிறைவேறின பிறகு சோத்திரம், அது அந்த ஆள் கடைசி வரை வராது. பாடுகளில் உண்மையா இருக்க முடியாதவங்க ஆசீர்வாதத்தில் உண்மையா இருக்க மாட்டாங்க. இதான் உண்மை. ஹல்லேலூயா. துன்பத்தில் உண்மையா இருக்க முடியல, காசு இல்லாத நாட்கள்ல உண்மையா இருக்க முடியல. காசு இருக்கும்போது நீ எப்படி உண்மையா இருப்ப? ஹல்லேலூயா. கூரை வீடுல உண்மையா இருக்க முடியல, கட்டடத்துல நீங்க எப்படி உண்மையா இருப்பீங்க? 10 ஆத்துமாக்கள்கிட்ட உண்மையா இருப்பீங்க, உண்மையா இருக்க முடியல. ஆண்டவர் எப்படி 100 ஆத்துமா தருவாரு? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாடுகள்ல முழங்கால் போடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வராங்க இருக்குதா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு ஹல்லேலூயா. அந்த 14ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் வீணா ஓடல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் வீணா, அப்படின்னா என்ன தெரியுமா?
கவனிங்க, பவுல் பரலோகம் போயிட்டு பிறகு அவருடைய விசுவாசிகள்லாம் பரலோகத்துக்கு வருவாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம் அவங்கள பார்த்து, அப்பா நான் வீணா பிரசங்கம் பண்ணல, வீணா என் உழைப்பு வீண் போகலை. ரைசலா ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இங்கே போடுற இந்த உழைப்பெல்லாம் நீங்கள் கார் பங்களா வாங்குறதுனால எங்களுக்கு திருப்தி ஆகாது, நீங்கள் தேவராஜ்யம் வரும்போது தான் எங்களுக்கு திருப்தி ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்ல எனக்கு திருப்தியா இருக்கு, அப்பா கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணோம், இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணோம், இந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு பரலோகம் வீணா ஓடுனே என்கிற திருப்தி, வீணா ஓடலைங்கிற திருப்தி எனக்கு தேவனுடைய நாளில் எனக்கு உண்டாக போல இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்றீங்களா? ஜீவ வசனத்தை பிடிச்சு சுடர்களை போல பிரகாசிக்கிற கிரீடத்தை சுமக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. அப்போ தேவராஜ்யத்துக்கு போகிற ஆயத்தமா இருக்கிற கிரீடத்தை சுமக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவர் சொல்கிறார், எதை செய்தாலும் முறுமுறுக்காதீங்க, தர்க்கிக்காதீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, 2 வார்த்தையில பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. பாடுகள்ல முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு என்ன தெரியுமா? வாயினால சொல்றது முறுமுறுப்பு, தர்க்கிக்கிறதுனா சிந்தையில நமக்குள்ள வருகிற குழப்பம். அந்த நம்ம ஆண்டவரை முறுமுறுப்போம் சிந்தையில. பவுல் சொல்கிறாரு, நீங்க கிரீடத்தை பெற்றிருக்கிற கூட்டம், நீங்க தேவராஜ்யத்துக்கு வரப்போற கூட்டம், தயவு செய்து பாடுகள் என்ன பண்ணிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க, தர்க்கித்துறாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். முதல்ல நான் சொன்னேன், பாடுகள் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கு. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்க போறோம். ரெண்டாவது என்ன, முதல்ல நம்ம பாடுகள் உண்மை, ரெண்டாவது மார்க் 4:18. நான் உங்களை முடிச்சு சீக்கிரம் அனுப்பிடுவேன், அதனால நீங்க கவனமா கவனிங்க. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நீங்க ஆர்வத்தோடு இந்த வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஒரே நிமிஷம் ஆர்வத்தோடு என்ன செய்யணும், இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, தயவு செய்து கேளுங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 ஒரு அரை மணி நேரம் கூட ஆகிறத பெரிதுபடுத்தாதீங்க. என்ன செய்யாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி ஆகுது, அதுவும் ஸ்தோத்திரம் சில காரியங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களை உட்கார வைக்கிறாரு. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் முடியும் முறுமுறுத்துட்டே அதாவது என்ன முடிக்க மாட்டேங்க, முறுமுறுக்க மாட்டீங்க, என்ன டைம் ஆச்சு இப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வசனம் உங்களுக்குள்ளே போகாது. வசனம் என்ன பண்ணாது, எவ்வளோ நுணுக்கமாக நாங்கள் இயேசுவே பிரசங்கம் பண்ணாலும் உள்ளே போகாது. அதனால் நீங்கள் திறந்த மனதோட ஆண்டவர் என்னோடு பேசணும், இன்னும் பேசணும்னு நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் கேட்க அன்பாய் நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளாலும் ஐசுரியத்தின் மயக்கத்தினாலும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சையினாலும் இச்சை உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறாங்க. ஹல்லேலூயா. சரி, இதில் இந்த வசனத்தில் 3 விஷயம் ஆண்டவர் பேசுகிறார். கவனிங்க. ஒன்று என்னது, உலக கவலை. ஒன்று சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து வாசிங்க. ஒன்று என்னது, உலக கவலை. மனசில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்க, எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ரெண்டாவது என்னது, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பண ஆசை. சரியா, பண ஆசை. மூன்றாவது இச்சை, மற்றவைகளை பற்றி இருக்கிற ஒரு தவறான ஒரு இச்சை. இது என்ன பண்ணுதான், முள் இருக்கு, இது ஒரு முள்ளா இருக்குது. இது நம்முடைய ஜீவியத்தை அது அழிக்குது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 3 கூட்டத்தை பற்றி ஆண்டவர் 4 வருஷம் பேசுகிறார். 3 நம்ம இது பண்ணுவோம். முதல் கூட்டம் என்னன்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. இவங்க யாரு, இவங்க வசனத்தை கேட்பாங்க, கேட்காதம சும்மா பாட்டில் போயிடுவாங்க. உடனே பிசாசு இந்த வசனத்தை எடுத்துருவான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க அப்பந்தான் ரட்சிக்கப்பட்டு அப்பந்தான் வந்திருப்பாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, சின்ன சின்ன போராட்டங்களுக்கும் சோர்ந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, வேர் இருக்காது. என்ன இருக்காது, அந்த ரூட் இருக்கா, வசனத்தில் இந்த ரூட் இருக்காது.
வசனத்தில் அந்த சத்தியம் அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் ரொம்ப இருக்காது, அந்த அனுபவம் இருக்காது. உடனே சோர்ந்து போயிடுவாங்க. அவங்கள கொண்டு வர திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி அவங்கள்ட்ட பேசி இது அவங்களை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, இது கிரீடத்தை சுமக்கிற கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. இது யாரு? நல்ல வேறுவிட்டு இருக்கிற ஆட்கள், கிரீடத்தை சுமக்கிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த கிரீடத்தை சுமக்கிற ஆட்கள் கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு முள் இவங்க மேல மூடி இருக்கு. அல்லேலூயா. நீங்க கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க இல்லை, நீங்க ஒரு நல்ல இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கிரவுண்டு நல்லா தான் இருக்கு, கிரவுண்ட் எல்லாம் மாத்தாண்டான், மேல ஒரு முள்ளு மட்டும் மூடி இருக்கு, அதை மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேல என்ன மூடி இருக்குங்க? உங்களுக்கு நீங்க பலன் கொடுக்காதபடி இந்த கிரீடம் உங்களை விட்டு போகிறதுக்கு ஒரு முள்ளு மூடி இருக்கு. அந்த முள் என்னவா? உலக கவலை, பண ஆசை, சிற்றின்பம்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, லூக்கால இச்சை. ஹல்லேலூயா. இந்த 3 விஷயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறத என்ன செய்யறது? எடுத்து போடுகிறது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பலன் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு எந்த பலனும் அவங்களால கொடுக்க முடியாது, கனி இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3மே தவறான ஒரு எண்ணம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உட்கார்ந்து ரொம்ப கவலைப்பட்டேன்னா ஏசப்பா மனமுருகி எனக்கு அற்புதம் செய்வார். இது ஒரு தவறான ஒரு எண்ணம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கே நினைக்கிறாங்க, நான் அப்படியே ஃபேஸ் அப்படியே வச்சிருப்பேன், அப்படியே நான் சோர்ந்து போய் அப்படியே 6 o'clock மாதிரி இருந்தேன்னா ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க? எனக்கு அற்புதம் செஞ்சிருவாங்க. 2வது, நான் நிறைய பணத்தை, ஆசீர்வாதத்தை, பணத்தை நான் ரொம்ப விரும்பினேன்னா அந்த பணம் என்ன தேடி வரும். பணத்தை ரொம்ப விரும்பினா பணம் என்ன செய்யும்? நீ எதை விரும்புகிறாயோ அதை அடை. பணத்தை ரொம்ப விரும்பினா அது என்ன செய்யும்? தேடி வரும். 2வது தவறான கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறது தவறான எண்ணங்கள். பணத்தை ரொம்ப விரும்புவாங்க, அப்படின்னா பணம் நிறைய கிடைச்சுன்னா. 3வது, என் ஆசை விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றணும். ஏசப்பாக்கு என்னுடைய ஆத்மாவை குறித்து தான் எண்ணமே தவிர என் சரீர உணர்வுகளை குறித்து அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாதுன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருதா? நான் கொஞ்சம் ஓப்பனாகவே, உணர்வு மாம்சத்தில் சில உணர்வு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குதா? ஹல்லேலூயா. இந்த பொதுவாக இந்த வாலிப நாட்களில் வரும், நிறைய வரும் இந்த உணர்வு மாற்றங்கள். இதெல்லாம் உருவாக்குனது யாரு? இதெல்லாம் உருவாக்குனது யார்? உங்களுக்குள்ள வச்சது யார்? பிசாசா வச்சான்? கர்த்தர் தான் வச்சாரு. எதுக்கு வச்சாரு? நீங்க பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கல வச்சாரு. இன்னைக்கு பிசாசு எவ்வளவு தூரம் அதை கேவலப்படுத்தணுமோ அதை கேவலப்படுத்தி வச்சுட்டான். எவ்வளவு தூரம் ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு உணர்வை கேவலப்படுத்தணுமோ அதை கேவலப்படுத்திட்டான். இதுக்கு மேல அதை கேவலப்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த உணர்வு மனுஷனுக்குள்ள வச்சது யாரு? சொல்லுங்க, கர்த்தர். ஹல்லேலூயா. இது ஒரு வல்லமை, இது ஒரு அனாயிண்டிங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது என்னது சொல்லுங்க? உங்க கணவர் மேல, உங்க மனைவி மேல ஒரு உணர்வு வருதில்ல, இது ஒரு வல்லமை, இது ஒரு பவர், இதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன வல்லமை இருக்கு? இந்த பூமியில பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கிற வல்லமை இதுக்கு இருக்கு. அப்ப மனுஷனுக்குள்ள அந்த வல்லமை வச்சது யாரு? வாலிபுள்ளில் கவனிக்கிறியா? இந்த உணர்வு மாறுதா? இந்த உணர்வு வருதா உனக்கு? அந்த உணர்வு தந்ததே பிசாசு கிடையாது, தப்பா எடுத்துக்கிடுவாது. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு இன்னைக்கு அதை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டான். ஆணோடு, பெண் பெண்ணோடு, மிருகங்களோடு, கழுதையோடு. ஹல்லேலூயா. அதை சிலதெல்லாம் நம்ம சொல்லவே முடியல. எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அதை கேவலப்படுத்தியாச்சு. ஆனால் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு வல்லமை அது. தட்ஸ் a power.
ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, நீ ஜெபிக்கிற பிள்ளைய தான் நீ திருமணம் பண்ணணும். நீ ஜாதி பார்க்காத, நீ வந்து குலம் பார்க்காத, கோத்திரம் பார்க்காத, ஆறு ஒன்று பார்க்காத, நீ ஜெபிக்கிற பிள்ளையான்னு மட்டும் பாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை, இந்த பவர், நீ தேவையில்லாத இடத்துல இந்த வல்லமை நீ காட்டினா இது உன் வாழ்க்கையை அழிச்சிரும். இது ஒரு அக்கினி, இது ஒரு ஃபயர். இது என்னது? ஒரு ஃபயர். இது ஒரு அக்கினி. இதை கரெக்டாக பயன்படுத்தினா சாப்பாடு பொங்கி வரும், நல்லா சாப்பிடலாம், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை தவறாக ஹேண்டில் பண்ணா இது திருப்பி நம்மளை அடிக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசப்பாக்கு இந்த உணர்வை குறிச்செல்லாம் எண்ணம் கிடையாது எனக்கு. அப்படி கிடையாது. உங்கள் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்கிற தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தர் அவர். வாலிப பிள்ளைகளோடு தனியாக இதை குறித்து நிறைய நான் பேச விருப்பப்படுவேன். பார்ப்போம், ஆண்டவர் நாட்களை குறித்தால் அதை நம்ம பேசலாம். ஏன்னா இதை குறித்து நிறைய வெளிப்பாடு பிள்ளைகளுக்கு இல்லாதனால தான் இந்த மாதிரிப்பட்ட பாவங்களுக்குள்ளே போய் சிக்கிறாங்க, தவறான திருமணங்களுக்குள்ளே போய் சிக்கிறாங்க. அழகை பார்த்த உடனே போய் கல்யாணம் பண்ணுறது, பணம் கொடுத்தவனை போய் கல்யாணம் பண்ணுறது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற வல்லமை அவனுக்கே புரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தட் இஸ் a power. அது உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வல்லமை. அதை கேரி பண்ணி தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதுக்கு மேலே, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அவருக்கு முன்னாடி ஒரு ஏக்கம் இருக்குது அவருக்கு. அப்போ கவலைப்படுறதுனால கவலை மாறாது. சத்தமாக சொல்லுங்க, கவலைப்படுறதுனால கவலை, பண ஆசை இருக்கிறதுனால பணம் வராது. இந்த கவலையும் இந்த பண ஆசையும் இந்த இச்சையும் ஆசீர்வாதம் கிடையாது. இது ஒரு முள்ளு. இது என்னது? முள்ளு. முள்ளில் கால் வச்ச சுகமா இருக்குமா, குத்துமா? முள்ளு. முள்ளு பைபிள் எதுக்கு இணையா சொல்லுது தெரியுமா? சாபத்துக்கு இணையா சொல்லுது. அப்போ உலக கவலையும் பண ஆசையும் தேவையில்லாத இச்சையும் அது சாபம், அது சாபத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது முள்ளு. அது உன்னுடைய கிரீடத்தை, உன் அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு 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 கடைசியில் உன் அபிஷேகத்தை கொன்னுரும், உன் கிரீடத்தை அது எடுத்துரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அப்படியே கிரிச்சிக்கிற சிங்கத்தை போல வேஷம் போட்டுட்டு அப்படியே சுத்தி சுத்தி வாரான். ஆனா அப்படியே நம்ம மேல அக்கறை இருக்கிறது மாதிரி கவலையை தர்றான், ஓ பண ஆசையை தர்றான், தேவையில்லை இச்சையை தர்றான். அவனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிக்கிறான். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது முள்ளு. கவலை எதுக்கு? தேவ சமூகத்தில் இருந்து, ஏசப்பா நீர் தந்தா சாப்பிடுவோம், தராட்டா ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடணும் ப்ரேயரை. ஹல்லேலூயா. சும்மா தேவைகளுக்காக போட்டு மண்டையை முட்டாம கர்த்தர் உங்களை பயன்படுத்த அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், உங்கள் தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கிருபைகள், இதுக்காக தான் அதிகமாக ஜெபிப்போம். அப்புறம் உங்களுக்காக, தேசத்துக்காக, இதுதான் பாரமே. அப்போ கவனிக்கணும், இந்த உலக கவலை இப்படி இருக்கிறதுனால ஏசப்பா மனம் முருக மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஸ்டாண்டை வச்சீங்கன்னா பிசாசு இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டை வச்சு கிரீடத்தை தூக்கிட்டு போயிடுவான். பண ஆசை வரக்கூடாது, பணத்து மேல ஆசை வரக்கூடாது. பண ஆசை தருவான், நீ பணத்தை அப்படியே நம்மளை அப்படியே அவன் ஆசீர்வதிக்கிறது மாதிரி அவன் ஒரு ஆக்ட் பண்ணிப்பான். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவன் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை தருவான், பண ஆசை. நம்மளை அவன் ரொம்ப ஐஸ்வர்யவானாக்க அவன் விரும்பப்படுறது போல் அவன் ஒரு ஆக்டிங் பண்ணுவான். தேவையில்லாத உணர்வுகளை கிண்டி விடுவான். கர்த்தர் கொடுத்த நல்ல உணர்வுகளை அவனுக்கு தகுந்தாற் போல இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி திருவி விடுவான். ஏன்னா அவன் ரொம்ப நம்ம எண்ணங்களை, உணர்வுகளை ரொம்ப அக்கறையாக இருக்கிறது மாதிரி
பொல்லாத ஆவியை துரத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நீங்க இந்த முள்ளு எப்போ மாறும் தெரியுமா? முள்ளு எப்போ மாறும்? முள்ளு எப்போ மாறும்? முள்ளுக்கு மேல அக்கினி விழுந்தா முள்ளு மாறும். முள்ளுக்கு மேல என்ன விழணும்? அப்போ முள்ளுக்கு மேல என்ன விழணும்? அக்கினி விழணும். ஹல்லேலூயா. கண்ணை உயர்த்தி அப்படியே கண்ணுங்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல விழணும், என் மேல உம்முடைய அக்கினி விழணும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல விழணும். ரீபாலா ஷிபாரா தியான்டாலரா, உம்முடைய அக்கினி என் மேல விழட்டும். இந்த முட்செடியில ஒரு அக்கினி இறங்கட்டும், இந்த முட்கள் மேல ஒரு அக்கினி இறங்கட்டும். எனக்கு உள்ள தேவையில்லாத அந்த முட்களை உம்முடைய அக்கினி சுட்டெரிக்கட்டும். ரீபாலா ஷிபாடா தீராபா கந்தூடாலா ராபா தீரா கபாலா தூடாபா ராபா ஷிபாலா ராபா. ஜெபிங்க, ஆண்டவர்ட்ட ஜெபிங்க, ஆவியில நிரம்புங்க. ஓ ரீபாலா ஷிகாட்டாலா, இந்த முள்ளுக்கு மேல இருக்கிற அக்கினி இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. ஓ முள்ளுக்கு மேல ஒரு அக்கினி விழுந்து சுட்டெரிக்கப்படுவதாக. தேவையில்லாத காரியங்களை குறித்த கவலைகள், தேவையில்லாத ஆசைகள், விருப்பங்கள் இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக. அக்கினி இறங்கி அந்த சாபத்தின் முள்ளை சுட்டெரிப்பதாக. இந்த மைட்டி நேமம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். லீ காட்டாலா, அந்த சாபம் இன்னைக்கு சுட்டெரிக்கப்படட்டும், அந்த சாபம் சுட்டெரிக்கப்படட்டும். அந்த முள் என்கிற அந்த சாபம் இயேசுவின் அக்கினியினால் அதின் காலை வேளையிலே சுட்டெரிக்கப்படுவதாக. விரிவிட கடதுல பரபரபா சிடிபிடி பலபரபரபா. தேவஅக்கினி, தேவஅக்கினியுடைய சிரசின் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் அந்த தேவையில்லாத கவலைகளை கொடுத்து தேவையில்லாத விருப்பங்களை நமக்குள்ள ஏற்படுத்துகிற அந்த முள் சுட்டெரிக்கப்படட்டும். ஈகாபாலா ஷிகாடாலா ரபா கபாலா வரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த முள் சுட்டெரிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த முள்ளு மேல உங்களுடைய அக்கினி இறங்கனப்பா. தேவையில்லாத அந்த விருப்பங்கள், ஹல்லேலூயா, அந்த ஆசைகள் எனக்கு வேண்டாப்பான்னு சொல்லுங்க. தேவையில்லாத அந்த கவலைகளை என்னை விட்டு சுட்டரித்து போடுங்கன்னு சொல்லுங்க. என் ஆவியில உற்சாகம் உள்ளவனா மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு சாபங்க, இது ஒரு சாபம். உங்க கிரீடத்தை எடுக்கிறது. நீங்க வேர் விட்டு இருக்கீங்க, ஆனா கனி கொடுக்க முடியாதபடி ஒரு முள் உங்க மேல இறங்கி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அந்த முள் சுட்டரிக்கப்படுவதாக. நீங்க வேர் விட்டு இருக்கீங்க, ஆனா கனி கொடுக்க முடியல, பலன் கொடுக்க முடியல. ஓ ரா காட்டாலா ரா ஷிகாடாலா ராபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சில முட்கள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த முள்ளு நமக்கு வேண்டாம், முள்ளு நமக்கு என்ன செய்யண்டாம்? வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இதோட ஆண்டவர் இந்த செய்தியை நிறுத்த சொல்கிறார். நான் நிறுத்துறேன். நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் முடிந்தால் எழும்பி நின்று நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். சில காரியங்கள் ஆயத்து பண்ணாலும் ஆண்டவர் இதோடு நிறுத்த சொல்கிறார். நான் நிறுத்துகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ரீ கீரிமியா துரா கந்தலபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த முள் சுட்டரிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. என்னுக்குள்ள கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள, நான் ஆண்டவரை சுதந்தரித்துக் கொள்ள, ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி அந்த மோசே வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது முட்செடி மேல் ஒரு அக்கினி வந்தது. அந்த முட்செடி மேல் அக்கினி வந்தும் அந்த செடி கருகி போகல. அது போல இந்த முள்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி வந்து முள்ள சுட்டெரிக்கட்டும், முள்ள சுட்டெரிக்கட்டும். முள்ள மாத்திரம் அது சுட்டெரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேர் கொண்டிரு, பலன் கொடுக்க முடியாதபடி, ஓ இந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்ட முடியாதபடி, கிரீடத்தை இழக்க பண்ணுகிற இந்த பொல்லாத சிங்கத்தை போன்ற இந்த மிருகத்தினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கப்படுவதாக, ஜெயமெடுக்கப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளுங்க. இந்த மிருகத்தை நம்ம ஜெயிக்கணும், நமக்கு ஒரு ஞானம் வேணும். ஆண்டவர் அந்த
ஞானத்தை உங்களுக்கு தரும்படியாக அப்படியே ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரலோக ஞானம் உங்களுக்கு உண்டாகட்டும், ஒரு பரலோக ஞானம் உண்டாகட்டும், ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு பெரிய தேவிய ஞானம் உங்களுக்கு உண்டாகட்டும். ரிகேதாலாரா ஷிகாதாலா ஹந்தரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. முள்கள் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய பலத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடு ஆவியே, தூய்மாயே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மாயே ஆவியே. ரீபா ஷிட்டாலாரா கமானானியா தரா. ஒரு அக்கறை உங்கள் மேல் இறங்காம இந்த இடத்தை விட்டு நீங்க போக மாட்டீங்க. அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. அற்றை கூட்டுகின்ற அந்த மோசைக்கு முச்சடியில் இறங்கின ஒரு அக்னி இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. உன் கிரீடத்தை காத்துக் கொள்ளும்படியாய், உன் கிரீடத்தை காத்துக் கொள்ளும்படியாய் ஒரு விசேஷ அக்னி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த சிங்கமாகிய மிருகத்தை மேற்கொள்ளும்படியாக ஓ ஹல்லேலூயா ஒரு கர்ச்சிக்கிற அபிஷேகம், ஒரு கர்ச்சிக்கிற அபிஷேகம். ஓ ராத்தாலாரா. நீங்க சிங்கம், நீங்க சிங்கம். உங்கள் தகப்பன் சிங்கமானால் நீங்க சிங்கமாதான் இருக்கணும். உங்களை அழைத்தவர் சிங்கமானால் நீங்களும் சிங்கமாதான் இருக்கணும். கர்ச்சிங்க, அந்த நரிகளை துரத்துங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற, உங்க சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற சில பலவீன நரிகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படியா கர்ச்சிங்க, ஆவியில கர்ச்சிங்க. லிகாதரபா வீரஹந்துனா கேதரே வீர கடுதா ஹந்திட ஹரதலா. ஒரு அபிஷேகம், ஒரு கர்ச்சிக்கிற அபிஷேகம், ஆவியில எழும்பி பிரகாசிக்கிற அபிஷேகம், ஒரு கர்ச்சிக்கிற அபிஷேகம் உங்க மேல் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு பலனுள்ள அக்னி, ஒரு பலனுள்ள அக்னி. சில வேண்டாதவைகளை சுட்டெரிக்கிற அக்னி. எஸ், ஆவியானவர் சில முட்களை சுட்டெரிக்கிறார், சுட்டெரிக்கிறார். அதை கிளியர் பண்றார், அந்த இருதயத்தை கிளியர் பண்றார், அந்த இருதயத்தை கிளியர் பண்றார். உலக கவலை வேண்டாம், மாம்ச இச்சைகள் வேண்டாம், ஹல்லேலூயா மன ஆசை வேண்டாம். நம் தேவன் நம்மை எல்லா விதத்திலும் நம்மை திருப்திப்படுத்த அவர் போதுமானவர். நம்முடைய சிந்தையை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய ஆவியை, ஓ நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்த அவர் போதுமானவர் என்று விசுவாசிக்கிறவங்க ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை தவிர ஒரு திருப்தி நமக்கு வேண்டாம் இந்த உலகத்துல. அவர் சமூகமே நமக்கு சந்தோஷம், அவர் சமூகமே நமக்கு திருப்தி. அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுலயுமே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை அற்புதத்தின்ற சத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே சிகலரா திரேகே வேரிகாலா திரவேடாலா திரமா சிகேடிராலா திரவேடாலா திரகந்தலரா திரனா சிகேடிராலா சிகேடிலே வீரமா திரகந்தலரா திரனா. வல்லமை உண்டு,
ஓ, சில காரியங்கள் முடியாதது போல இருக்கிறதா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறதா, உனக்குள்ள இருக்கிற ஆவியின் மரத்தை அனல் மூட்டி எழுப்பி கர்ச்சிங்க. கவலைப்படுவதால் மாறாது, துக்கப்படுவதால் மாறாது. நீங்க கர்ச்சிங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்குள்ள அக்கினி அனல் மூடும் போது அந்த முட்கள் தானாக அடங்கி போகும். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவர்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்து ஆமென் கொஞ்ச நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தீங்க. தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நமக்கு நிறைவே ஆசீர்வதிக்க முடிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரீடத்தை இறுதி மூச்சு வரை நமக்கு பற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்ச்சிக்கிற இந்த மிருகத்தை ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தரும்படிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம முட்களால் மூடப்படாம காக்கப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நினைவோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை நிறைவாய் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக.